முஸ்லீம் லீக்காரர்கள் தெருமுக்கள் நிற்க வச்சு சாணியை பீயை கரைச்சி தலையில் ஊற்றிட்டு செருப்பால் அடிக்கணும்னு தான் எனக்கு இஸ்லாமியர்கள் இந்த தேர்தலில் காதல் மீது அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு சொல்றோம். இந்த தேர்தலில் முஸ்லீம்களுடைய ஓட்டு முழுக்க திமுக போச்சு. நீங்க திமுக எதிர்கட்சி உட்கார்ந்துருக்குன்னா அதுக்கு முழு காரணம் முஸ்லீம்கள் தான். நீங்க இப்போ விஜய் கிட்ட எதுக்குடா நீங்க ஆதரிக்க? விஜய் இந்த சமூகத்தை தீவிரவாதிகளை சித்தரிச்சு துப்பாக்கி பீஸ்ட் ஜனநாயகம் படம் எடுத்தானே, அதுக்காக விளக்கு பிடிங்க. தாவேகா கூட்டணி எப்படின்னா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. பணம் கொடுக்காம எப்படிங்க சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணுவோம்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 20 கோடி கிட்ட செலவு பண்ணிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். 5 வருஷம் அவனுடைய கனவு. அவன் ராஜினாமா பண்ற ஒரே வாரத்துல 4 பேர் 5 பேர்னு சொன்னா அவன் எவ்வளவு பேசப்பட்டிருக்கும், பேரம் பேசப்பட்டிருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரும் 10 பைசா செலவு பண்ணாமலே மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்னைக்கு விஜய் நடத்துறாருன்னா, ஜனநாயக படுகொலை நடத்துறாருன்னா, இதுக்கு நீங்க கொள்கை கூட்டணி மயிர் கூட்டணி பேசிட்டு அத்தனை பேரும் போய் நீங்க விஜய்க்கு விளக்கு பிடிச்சீங்கன்னா என்ன விதமான அரசியல்? கூட்டணியில இருந்துட்டு எப்படி விமர்சனம் பண்றது? நான் கூட்டணியில இருந்து விமர்சனம் பண்றது அநாகரிகமா? அது மரபு இல்லையா, அறம் இல்லையா? யாரு வைக்கணும் பேசு? இப்ப தாவே கூட்டணியில இருக்கும்போது நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம், அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நாங்க மாமாவில பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் வைக்கோ. சிபிஎம், சிபிஐ, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவங்க இத்தனை நாளாக திமுக கொடுத்த காசுகள் தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கொள்கையெல்லாம் இல்லைங்க. கொள்கை கூட்டணின்னு போய் பேசிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவங்க தாவேக்காவுக்கு ஆதரிச்சுட்டு திமுக விமர்சனம் பண்ணும்போது தான் இவங்களுடைய வண்டவளம் தண்டவளம்லாம் பொதுமக்கள் மத்தியில் போகுதுங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு தோழமை கட்சிகளுடைய கூட்டம் நாளைக்கு நடக்க இருக்குது. அந்த சந்திப்புகள்லாம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கூட்டணி குறித்து முதல்ல பல்வேறு நபர்களை தனக்கு 118 வேணுங்கிறதுக்கு பல்வேறு கட்சியிட்ட ஆதரவு கேட்டாங்க. குறிப்பாக காதர் மீதினவர்கள் நாங்கள் தாவேக்கு ஆதரிக்கதா இல்லையாங்கிறத திமுக கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பேசினாரு. இன்றைக்கு தாவேக்கு ஆதரவாக இன்றைக்கு அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து வரதை பார்க்குறீங்க. 50 ஆண்டுகள் திமுக ஆட்சி துடை தெரியப்படும் அப்படின்லாம் கூட பல்வேறு பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. தாவேக்காவில் இப்போது முஸ்லீம் லீக் எடுத்துக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? என் பார்வைன்னு சொன்னால் அயோக்கியத்தனை இவங்களெல்லாம் தெருமுக்கள் நிற்க வச்சு சாணியை பீயை கரைச்சி தலையில் ஊற்றிட்டு செருப்பால் அடிக்கணும்னு தான் எனக்கு தோணும். யாரை சொல்கிறீங்க? முஸ்லீம் லீக்காரங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஊடால வேற ஒரு கேம் நடந்தது. மத்திய பாஜக, அதிமுக, திமுக அப்படின்போது அதை நான் எதிர்த்தேன். இதே அண்ணன் பேராசிரியர்கிட்ட நானே அலைபேசியில் பேசி நீங்கள் இன்னும் திமுக வாழை பிடிச்சிட்டு இருக்காதீங்க, தாவேக்காவுக்கு ஆதரிங்க. ஆனால் தாவேக்காவுக்கு கொள்கை ரீதியாக ஆதரிங்க. எப்படின்னு நான் இந்த பேராசிரியர்கிட்ட காதர்மதிக்கிட்ட பேசினேன், முஸ்லீம் லீக் தலைவர்கிட்ட பேசினேன். ஒரு அரை மணி நேரம் பேசுனேன். பேசுங்கன்னு ஏன்னு சொன்னால் சிறைவாசி விடுதலை, இந்த கட்டாய பதிவு திருமண சட்டத்தின் முஸ்லீம்களுக்கு விலக்கு. ஏன்னு சொன்னால் அங்கங்கே திருமணம் நடந்துகிட்டே இருக்கும்போது பெண்ணுக்கு 18 வயசு ஆகலை, 17 தான் ஆச்சு, 17 முக்கால் தான் ஆச்சுன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹோமுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருமண சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு விலக்களிக்கணும். இன்னும் சில கோரிக்கைகளை வச்சு நீங்கள் விஜயை ஆதரிச்சிங்கன்னா விஜய் இப்போதைக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. அவன் நம்ம சமூக பிரச்சனையை தீர்த்துருவாப்பில். அது நம்ம சமூகத்துக்கு காலங்காலமாக முஸ்லீம் லீக்குக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்? சரி ரஹீம், நான் பண்ணுறேன், நாளைக்கு பொதுக்குழு இருக்குது, முடிஞ்சால் 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வா, நம்ம பேசுவோம். நானும் போகிறதுக்கு இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க பொதுக்குழுவில் தாவேக்காக ஆதரவுன்னு முடிவு எடுத்தாங்க. நானும் வரவேற்றேன், மாற்று கருத்தில் வரவேற்று தான். ஆனால் இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, பேச்சுவார்த்தை எப்படி நடத்தியிருக்காங்கன்னா, ஆதவ அர்ஜுனாக்கிட்டையும் புஷி ஆனந்துக்கிட்டையும் பேசியிருக்காங்க. யாருன்னு சொன்னால் அபூபக்கரும் நவாஸ் கனியும் தான் போய் பேசியிருக்காங்க. ஒரு அமைச்சர் பதவி வேண்டும், வக்ஃப் போர்டு சேர்மன் ஏற்கனவே நவாஸ் கனி இருக்கப்பல அதை அப்படியே தொடரணும், ஒரு வாரியம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேணும், ப்ளஸ் அமௌண்ட்டு அது 50ன்றாங்க 100ன்றாங்க. ஆனால் ஏதோ ஒரு பெரிய தொகை, 50 கோடியா 100 கோடியான்றது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பெரிய தொகை, அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அந்த நிலை எடுத்தோன்னா அப்போது நீங்கள் உங்கள் அமைப்பு உங்கள் ஆட்களுக்கு உண்டான தேவையை நீங்கள் தேவை கேட்டுன்னு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் சமூகத்துக்காக என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, இருக்கா இல்லைங்களா? நீங்கள் சமூக கோரிக்கை போய் வைக்க முடியுமா தைரியமாக உங்களால்? ஒத்தி மூட்டு போடானுமா
சொல்லுவானா இல்லையா? அப்போ இது அயோக்கியத்தனமான அரசியல் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், கடுமையா விமர்சனத்துக்கு தொடர்ந்து எந்த ஆதரவு கொடுக்க சொன்னீங்களோ நீங்களே எதிர்க்கிறேன். மற்றபடி இன்னைக்கு இவனுக்கு பாருங்க, நேற்று ஆதரவு கொடுக்க சொன்னா இன்னைக்கு எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் பொதுத்தளத்தை சில பேர் வந்து கம்பு சுத்துறானுங்க. நான் ஏன் ஆதரிக்க சொன்னேன், இப்ப ஏன் எதிர்க்கிறேன்னா இதுதான்க்கா. இப்போ நீங்க வந்து உங்க நலன், நீங்க அமைச்சரா இருந்து என்ன சமுதாயத்துக்கு ஒரு பைசா அளவுக்கு நன்மை இருக்கா நான் கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் இதுவரையும் ஒரு முஸ்லீம் லீக் இவ்வளவு ஆண்டுகளா பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஆறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வருது இல்ல? அதனால என்ன சமூகத்துக்கு என்ன நன்மை? இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை ஏங்க முஸ்லீம் லீக்கு, அதாவது காகிதம் இல்ல காலத்திலிருந்து நம்ம ஜின்னா காலம், அதன் பிறகு காகிதம் இல்ல காலம், இப்படி முஸ்லீம் லீக்குடைய வரலாறு என்பது பாரம்பரியமானது. தாய் கழகம் என்பது உண்மைதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் லீக் அயோக்கிய பசங்களுடைய கூடாரங்கள்ங்க. ஏங்க பாபர் மசூதி இடிக்கும் போது முஸ்லீம் லீக் என்ன பிடிக்கிட்டு இருந்து நான் கேட்குறேங்க. அப்போ எந்த அமைப்பும் இல்லைல்ல இந்தியாவில் அதிகமாக? முஸ்லீம் லீக் தானே இருந்து. நீங்கள் 91க்கு மேலே முன்னாடி பாருங்கள், எந்த அமைப்பும் இல்லை. தமுக இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, அகில இந்திய அளவுக்கு எந்த அமைப்பும் இல்லை. முஸ்லீம் லீக் மட்டும் தான் இருந்து. நீங்கள் என்னடா பிடிங்கிட்டு இருந்தீங்க? காங்கிரஸுக்கு மாமா வேலை தாண்டா பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க. அப்போது அந்த நேரத்தில் அகில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்தவர் சுலைமான் சேட்டு, அவர் என்ன பண்ணுறாரு, தனி மனிதனாக பாராளுமன்றத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. யார? நரசிம்மராவை எதிர்த்து. யூ ஆர் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட், நீ ஒரு அரசியல் துரோகி, நீ கட்டி இருக்கக்கூடிய வேட்டியும் சட்டையும் வெள்ளையா இருக்கலாம், நீ கட்டி இருக்கக்கூடிய கச்சை வந்து காவி நிறம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கையை நீட்டி நேராக பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு. யாரை? முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த சுலைமான் சேட்டு. ஆனால் இந்த அயோக்கிய பயல்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க, பொதுக்குழு கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அவரை கட்சியிலிருந்து நீக்கணும்னுங்க இந்த முஸ்லீம் லீக்கு. அதன் பிறகுதான் அவர் இந்திய தேசிய லீக்குன்னு ஆரம்பிக்கிறார் கட்சியை. அவர் இவர் சுலைமான் சேட்டு ஒரு அகில இந்திய கட்சியிலிருந்து தேசிய தலைவராக இருந்தவர். அவர் பாராளுமன்றத்தில் வந்து நரசிம்மராவையும் காங்கிரஸையும் விமர்சனம் பண்ணாருன்றதுக்காக தான் இந்த அயோக்கிய பயல்கள்லாம் சேர்ந்து, இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இருக்குல்ல, இந்த அயோக்கிய பயல்கள்லாம் சேர்ந்துட்டு அவரை கட்சியை நீக்கணும்னு சொல்லி தீர்மானம் போறாங்க. அப்போ சொல்ற, டே இங்க வா, நான் நீங்க ஏதோ பொதுக்குழு கூட்டி பாராட்டு தெரிவிப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி உங்க மனசுக்குள்ள உங்க இதயம் முழுக்க அழுக்கா இருக்கு, அதனால உங்க கூட நான் பயணிக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்து இந்திய தேசிய லீக்னு ஆரம்பிச்சார் அவர். சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். காதர் மொய்தீன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்குள்ள கொடுத்துக்கிறாரு. என்னன்னா, நீங்கள் வந்து இது மாதிரி சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, இதெல்லாம் பேரம் பேசி இப்படிலாம் நடந்துதான் கூட்டணிகளுக்கு போனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் காதர் மொய்தீன் சொல்லும்போது இஸ்லாமியர்களுடைய பெரிய ஆதரவு விஜய் அவர்களுக்கு செருப்பை வெட்டி அடிக்கணும்ன்றாங்க. எந்த இஸ்லாமியர்கள் இந்த தேர்தலில் காதர் மொய்தீன் அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு சொல்றாங்க. இந்த தேர்தலில் முஸ்லீம்களுடைய ஓட்டு முழுக்க முழுக்க திமுகவுக்கு போச்சு. இன்னைக்கு திமுக எதிர்கட்சி உட்கார்ந்துருக்குன்னா அதுக்கு முழு காரணம் முஸ்லீம்கள் தான். இல்லை, அதை சில முன்னாள் அமைச்சர்களே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஏங்க நீங்க திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எடுத்துங்க, உதயநிதி ஸ்டாலின் டவுன்ல போயிட்டே இருக்கான், நான் பார்த்துட்டு இருக்கோம். பின்னடைவுன்ட்டு உங்கள் தொகுதி எங்க தொகுதி பின்னடைவுன்னு. எப்போ அந்த சேப்பாக்கம் தொகுதி பாக்ஸ் ஓபன் பண்ணாங்களோ அடிச்சுட்டு வின் பண்ணாங்க. சேப்பாக்கம் முழுக்க வந்து முஸ்லீம் பகுதி. ஆமா, புரிதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இது வந்து விஜய்க்கு விளக்கு பிடிக்கிறேன்னா சமுதாயத்தை விளக்கு பிடிக்க வைக்கிறதா? சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை. நீங்க இப்போ விஜய் கிட்ட எதுக்குடா நீங்க ஆதரிக்கிற? விஜய் இந்த சமூகத்தை தீவிரவாதிகளை சித்தரிச்சு துப்பாக்கி வீசிட்டு ஜனநாயகம் படம் எடுத்தானே, அதுக்காக விளக்கு பிடிக்கியா நீ? முஸ்லீம் லீக்கை கேட்குறேங்க நான், அதுக்காக விளக்கு பிடிக்கிறீங்களா? பொது சமூகத்தில் இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல வீடு வேணும்னு சொல்லி போய் கேட்டாலும் வீடு கொடுக்க மாட்டேன்றாங்களா? பாஜக ஒரு சதி செய்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க, குடியரசு ஆட்சி வந்துடும், உடனடியாக பாஜக சிந்து விளையாட்டுகளுக்கு இடமளிக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில தானே அவங்க ஆதரவு தராங்க. நான் அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆதரவு கொடுக்கட்டும் விஜய்க்குன்ட்டு தான் நம்ம சொன்னோம், வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா நீங்க இன்னைக்கு கூட்டணின்னு அமைஞ்சிட்டு தாவேகா கூட்டணி எப்படின்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. தாவேகா எப்படி செயல்பாடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில்? ஏங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 50% எல்லா பிளாக் டிக்கெட் வித்தவனுங்களையா சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி வச்சிருக்காங்கன்றாரு. அதில் சில பேர் அமைச்சருங்க ஓப்பனாக ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்காந்து பவுடர், அது வந்து மாத்திரையாது போதை வஸ்து பயன்படுத்துற ஒரு அமைச்சர். அப்போ இது போன்ற ஆட்சிகள் வந்துன்னா அப்போ பிற்கால இப்போ அடுத்த தலைமுறையுடைய இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த அரசியல் அறிவும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை, மக்களுடைய மக்களுக்கு உண்டான பணியை முன்ன பின்ன செஞ்சது இல்லை. இன்னைக்கு கூட ரீல்ஸா தான் ஓடிட்டு இருக்கு. எல்லா அமைச்சர்களும் சரி, அந்த எம்எல்ஏக்களும் சரி, தாவேகா தற்கூறிகள்லாம் அப்படிதான் தாவேகா ஆதரிக்கிறாங்கன்னா தாவேகா ஆட்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் இங்க ஏற்றுக்கொள்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். வேற என்ன? அது எப்படி அதெல்லாம் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நீங்க இப்ப பாருங்க,
இது வந்து அகில இந்திய அளவுக்கு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு படுகொலையை ஏற்படுத்தியது பிஜேபி. உங்களுக்கு தெரியும். இப்போ கூட சமீபத்தில் கூட வெஸ்ட் பெங்காலில் வந்து 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை வேற ஒரு குழுவை உருவாக்கி அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள எதிர்கட்சியை உட்கார வச்சிருக்கு. ஆமா பார்த்தீங்களா இல்லையா? ஆமா. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, அசாமில் நடந்திருக்கு, பல இடங்கள் நம்ம முன்னுதாரணம் சொன்னோம். அதையே இன்னைக்கு காப்பி பேஸ்டா இன்னைக்கு விஜய் நடத்துறாருன்னா, ஜனநாயக படுகொலை நடத்துறாருன்னா, இதுக்கு நீங்க வந்து கொள்கை கூட்டணி மயிர் கூட்டணி பேசிட்டு அத்தனை பேரும் போய் நீங்க விஜய்க்கு விலக்கு பிடிச்சீங்கன்னா என்ன விதமான அரசியல் இது? ஏங்க 4 எம்எல்ஏ முதல்ல ராஜினாமா பண்ணாங்க. அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு எங்க போனாங்க? அவங்க தாவேக்கா. கீழே ராஜினாமா பண்ணிட்டு மேலே ஏறி தாவாக்கையில இணைஞ்சாங்களா இல்லையா? ஆமா அப்போ விஜய் சொல்லி தான் இணைஞ்சாங்கன்றது பட்டவர்த்தமா இல்லையா? வைகோவே சொல்லிட்டாரு உங்க அது எம்எல்ஏ வைகோ- 2 பேர். அண்ணன் வைகோ என்ன சொல்றாரு? எங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. இவர் பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கர்ஜனைவாதி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்றாரு பாரு, விஜய் சொன்னாரா நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு, அதனால இவர் ஓகேன்ட்டாங்க. சரி, அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. போங்கடா, நீங்களும் உங்க கூட இருந்து நாங்கள் ராஜினாமா பண்ணி அப்புறம் நீ மறுபடியும் எங்களுக்கு சீட்டு கொடுப்பியா இல்லை உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு அமைச்சராக்க பார்க்குறியா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் டாட்டா காமிச்சு போயிட்டான். அந்த கடுப்பில் தான் இப்போ திமுகவை அந்த அளவுக்கு விமர்சனம். யாரு? வைகோவும் அவருடைய மகன் வையாபுரியும். இன்னைக்கெல்லாம் பாருங்க என்ன விமர்சனங்கள். கூட்டணியில் இருந்துட்டு எப்படி விமர்சனம் பண்றது? நான் கூட்டணியில் இருந்து விமர்சனம் பண்றது அநாகரிகமா? அது மரபு இல்லையா, அறம் இல்லையா? யாரு? வைகோ அண்ணன் பேசுறாரு. ஏன் கூட்டணியில் இருக்கும்போது, கூட்டணி கட்சியாக இருக்கும்போது தான் தவறு செஞ்சால் தட்டி கேட்டினா அது மக்களுக்கு உண்டான அரசியல் இருக்கா இல்லைங்களா? இப்போ நான் இந்த கூட்டணி இப்போ தாவேக்கால நீங்கள் இருக்கீங்க, அப்போ தாவேக்கால பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்கிறாரு போல இருக்கு. இப்போ தாவேக்கா கூட்டணிக்கு போயிட்டாராம் அவர். இப்போ தாவேக்கா கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம், அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் நாங்கள் மாமாவில் பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் வைகோ. மறுபடியும் தாவேக்கா கூட்டணி வெளியே வந்தால் தான் தாவேக்கா கூட்டணி விமர்சனம் பண்ணுவார். அப்படி தானே அர்த்தம்? லஞ்சம் வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, எல்லாமே கரெக்ஷன் கமிஷன். இது வந்து ஆட்சியில் இருக்கும்போது நீங்க நானே பேசியிருக்குமா இல்லையா? திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை நாம வந்து பல இடங்களை விமர்சனம் பண்ணிட்டே இருந்திருக்கோம். அதுதான் அரசியல், அதுதான் மக்களுக்கான அரசியல் நம்ம செஞ்சது. இந்த அயோக்கிய பயலுங்க செய்யறது முழுக்க முழுக்க அவங்களுடைய சுயநலம், பணம், பதவிக்காக செய்யக்கூடிய அரசியல். இப்போ அதே போல நீங்க வைகோ சொல்றீங்க, ஐஎம்எல் சொல்றீங்க, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், திமுக கட்சி, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்ல மிகவும் நம்பகமான கட்சிகளாக பார்க்கப்பட்டதே இவங்க தான். இவங்களும் அந்த அணியில் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி பார்க்கணுமா? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம், சிபிஐ, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவங்க இத்தனை நாளாக வந்து திமுக கொடுத்த காசுகள் தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கொள்கையெல்லாம் இல்லைங்க. கொள்கை கூட்டணின்னு போய் பேசிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரிச்சுட்டு திமுக விமர்சனம் பண்ணும்போது தான் இவங்களுடைய வண்டவளம் தண்டவளம்லாம் பொதுமக்கள் மத்தியில் போகுது. இன்னைக்கு அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களே வந்து வெளிப்படையாக பேசுறதுனா கூட உள்ளுக்குள்ளே குமுறிட்டு இருக்கான். என்னடா லூஸ் பண்ணிங்களா ஆயிட்டானுங்களா இவனுங்க அப்படின்ற உண்மைதான். உள்ளுக்குள்ளே கும்பிடுறானுங்க எல்லா கட்சிக்காரனும். இப்போ காங்கிரஸ் நிலைப்பாடை நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் அகில இந்திய முடிவு, அது எப்போனா எப்படி வேணா எடுப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த மக்கள் பிரச்சனை, மாநில பிரச்சனை ஒரு மயிருக்கு அவனுங்க ஆகாது. அவங்க அகில இந்திய தலைமை என்ன முடிவு இருக்குது அது காங்கிரஸ் நம்ம விட்டுருவோம். ஆனால் இங்கே மாநில கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள், இந்த மதிமுக, இந்த முஸ்லீம் இவனுங்கெல்லாம் வந்து பாருங்க, அண்ணன் வைகோ திருமாவளவனை பார்த்தா உண்மையிலே அவர் மூஞ்சிலே தெரியுது நம்ம போய் பேசுறேன்னு. அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு நேற்று, பார்த்தீங்களா? அவர் முகத்தை உத்து பாருங்க, நம்ம அப்பட்டமான போய் பேசுறோன்னு தோணும். எந்த விஷயத்தை சொல்றீங்க? அவர் சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா செய்யறது வந்து இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னு தெரியலன்றார். எப்படி 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்ததும் வைகோ அண்ணன் வந்து ஓப்பனாகவே சொல்றாரு, என்னை விஜய் தான் ராஜினாமா பண்ண சொல்றாரு. புதிய தலைமுறை பேட்டியில் திருமாவளவன் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகளில் வீரபாண்டியனா அல்லது சண்முகமா தெரியல யாரோ ஒருத்தவங்க திருமாவும் சொல்லுவாரு. அந்த வீடியோவுக்கு இன்னும் இருக்கு, நாங்க தடுத்ததுன்னு தான் 4 எம்எல்ஏவோட அப்படின்னு நிப்பாட்டினாங்க வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லுவாரு, புரியுதுங்களா? இப்போ அடுத்த 2 பேர் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து விஜய் தான் இப்படி பண்றாருன்னு நீங்க அங்கதானே இருக்கீங்க. இதையே வெளிப்படையா சொல்லுங்க. தாவேக்கா தான், விஜய் தான் பணம் கொடுக்காம எப்படிங்க சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணுவோம்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 20 கோடி கிட்ட செலவு பண்ணிட்டு ஒருத்தன் வந்து இருக்கான், 5 வருஷம் அவனுடைய கனவு இருக்கா இல்லையா? அவன் ராஜினாமா பண்றான் ஒரே வாரத்தில் 4 பேர் 5 பேருன்னு சொன்னா அவன் எவ்வளவு பேசப்பட்டிருக்கும், பேரம் பேசப்பட்டிருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரும் 10 பைசா செலவு பண்ணாமலே சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ ஆளுக்கு 20 to 25 கோடி செலவு பண்ணிட்டு வந்தவன் உடனே ராஜினாமா பண்ணிட்டு போறான்னா அப்போ மக்கள் எல்லாம் இவனுங்க என்னவா நினைக்கிறானுங்க? இவனுங்க மக்களை மயிரா கூட மதிக்கலையேங்க. இவனுங்க
இப்போ நாளைய தினம் தோழமை கட்சிகளுடைய கூட்டம் நாளை நடக்க இருக்குது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடக்க இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து ராதன் பண்டிட் போட்டதுலேருந்து இப்போ கடைசியாக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஒரு விஜய் ஜனநாயக படத்துடைய ப்ரொடியூசர் போட்ட வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல இந்த தோழமை கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. நாளை நடக்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமை நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு வயிறும் பேச மாட்டாங்க, யாரையும் பேச மாட்டாங்க. ஏன்னா அமைச்சர் பதவி போயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கொஞ்சம் பேசுவான்னு பார்த்தா அவங்களுக்கு உண்டானதும் தேவையானது பூர்த்தி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கூட்டணி கட்சி பேசணும்னா, நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்போம் முழுமையாக. நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்க. ஏன்னா தாவேக்கால திமுக விமர்சனம் பண்ண முடியலைங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாம், தாவேக்கால விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தகுதிகள் அவங்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. ஏன்னா அவங்க எந்த அரசியல் பண்ணியிருக்காங்க, நான் இதை பண்ணோம் அதை பண்ணோம், நீங்கள் பாருங்கள் இதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது. மிஞ்சி அவங்க பேசணும் இந்த ஊழல் பண்ணிங்கன்னா பேசலாம், சட்டம் ஒழுங்கு தான் பேசலாம். இது எத்தனை காலம் ஓடும்? இந்த ரீலு இது அண்டுபடும் இல்லையா? அப்போது திமுகவினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கணும்னு சொன்னால் இந்த 4-5 பேரை வச்சா தான் முடியும். இந்த 5 பேருக்கு உண்டான சம்பளம் வாங்கிட்டு இப்போ 5 பேரும் அதை பண்ணுறாங்க. 5 கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், முஸ்லீம் லீக். நான் சொல்கிறேன், திமுக நம்ம எப்போவுமே ஏற்றுக்க போகிறதில்ல, நாங்கள்லாம் அது வேறு விஷயம். ஆனால் இந்த அயோத்தி பிறகு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவரையும் இவனுக்கு ஆதரிச்சுட்டு விளக்கு பிடிச்சிட்டு இன்றைக்கி தாவக்கான்ற ஒரு இது கிடைச்ச உடனே திமுக விமர்சனம் பண்ணுறாங்க. இவனுங்களெல்லாம் வந்து என்ன கொண்டு அடிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஆன்டி பிஜேபி மூவ்மெண்ட் தான் திமுக ஆதரிச்சதா பேசினாங்க. அப்படிதான் 9 வருஷமா மக்கள் மத்தியில பேசிட்டு இருந்தாங்க. நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காதர் மொய்தீன் அந்த தனியார் தொலைக்காட்சி அந்த பேட்டியில சொல்லும்போது, தனியார் தொலைக்காட்சி அந்த விவாதத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, திமுகவோட அதிமுக கூட்டணி செய்ய பார்க்குது, ஒரு பாஜக அணியிலான ஒரு அரசு வரதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணியிலே தொடர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கடைசி வரையிலும் காத்துட்டு இருந்தீங்களா இல்லையா? நாங்கள் திமுக தலைவர்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுப்போம், திமுக தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு எடுப்போம் சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? உங்களுக்கு எப்போ நீங்கள் கேட்டது கை மாறிச்சு அதுக்கப்புறம் தான் இப்படி பல்ட்டி அடிக்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நீ கரெக்ட், நம்ம ஏற்றுக்கலாம். ஆரம்பமே நீங்கள் வந்து இதுமாரி திமுக அதிமுக கூட்டணி அமைப்பு ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் விலகுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் விலகியிருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது தப்புனா பார்த்தீங்கன்னா விலகி இருக்கிறவங்க தாவே கேட்க வர்றது தப்பு தானே? அது பெரிய தப்பாச்சுங்க. அது எப்படி நான் விஜய் சொல்கிறேன் இல்லை, ஊழலில் 10 பைசா கூட யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டோம், லஞ்சம் வாங்கினவனே விட மாட்டோம். அமீர் சொல்கிறது தான், வாங்கினவனையும் விட மாட்டோம், ஆனால் வாங்கினவனையும் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்த்துக்குவோம். முழுக்க விஜய் பண்ணுறது அரசியலே இல்லை. ஏதோ இன்றைக்கி வந்து மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சரி தேர்ந்தெடுத்துட்டாங்க, நம்ம ஸ்டடி ஆகிட்டு ஒரு சட்டமன்றம் நடந்து தான் இப்படின்றது. இதெல்லாம் சட்டமன்றமாங்க? சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபுகள் இருக்கா இல்லையா? உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு நீ உடனுக்குடன் பதில் சொல்லுங்க, ரியாக்ட் பண்ணுங்க, அதுதாங்க யதார்த்தம். ஆனப்பட்ட எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதி இன்னும் போன்ற பெரிய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக கேள்வி எழுப்புனாங்கன்னா குறைஞ்சபட்சம் உடனுக்குடன் பதில் சொன்னாங்க. நீ வீட்டுக்கு போய் வீட்டில் எவனோ எழுதி கொடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அப்பா எங்கள் தலைவர் வச்சு செஞ்சாருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இது என்ன ரீல்ஸுக்கு ஒன்று அழகா இருக்கும். திரைப்படம் சார், ஹீரோ எல்லாத்தையும் அடி வேண்டி கடைசியாக திருப்பி அடிக்கிற மாதிரி இது. இன்னும் அந்த திரைப்படம் அந்த சினிமா தோன் தானே இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்றேன்னா அது யதார்த்தமான இயற்கையான ஒரு பதில்களாக இருக்கும். நான் போயிட்டு நீங்கள் எல்லாம் பல கேள்விகள் கேட்டோன்னே நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு அதை யார்கிட்ட எல்லாம் பதில் வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் உட்காந்துட்டு நானாக பேசிட்டு இருந்தால் பைத்தியம் தானே பண்ணுவாங்க. இல்லை அதுதாங்க நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு சட்டமன்றம் சாதாரணமானது இல்லை, அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, மரபுகள் இருக்குது. ஏன் அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது கூட மாண்புமிகு அமைச்சர்னு சொல்கிறாரு. அதேமாதிரி அமைச்சர்கள் பேசும்போது மாண்புமிகு உறுப்பினர் ஏன் பேசுகிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் உட்காந்து எனக்கே வந்து சில நேரங்கள் கடுப்பாகும், ஜெயிச்சு கர்மம் மாண்புமிகு இதே ஓடுதடா அப்படின்னு. ஏன்னா இவன் பேசுனா மாண்புமிகு அவங்க, அதுக்கு ஏன் அது ஒரு மரபு இல்லையா? அது ஒரு விதமான இது இல்லையா? அது ஒரு கண்ணியம் இல்லையா? அப்போ அதை கண்ணியம் அதெல்லாம் தூக்கி காலில் போடுறது. சார் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், சபாநாயகர் உடனே இதெல்லாம் சட்டமன்றமாங்க? சொல்லுங்க. குட்டி கதையை வந்து எங்கே சொல்கிறது? உன் பிள்ளை குட்டி உன் பொண்ணையும் பையனையும் மடியில் வச்சுட்டு குட்டி கதை சொல்லிட்டா சட்டமன்றத்தில் குட்டி கதை உனக்கு என்ன? அப்போ இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது பொதுவெளியில். நமக்கு திமுக எதிர்க்கன்றதுக்காக தாவேக்கா பண்ணுறதெல்லாம் தூக்கி மாலையாக போட்டு இருக்க முடியாது.
நான் கடந்த காலங்களில் உங்களை வந்து பாஜக கைக்கூலி அதிமுக கைக்கூலின்னு பேசினாங்க. இப்போ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்களா? இப்போ அண்ணா அறிவாலய அடிமைன்றான் என்னைய. அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட அடிமையா இருந்த நாய்கள்லாம் இப்போ என்ன அண்ணா அறிவாலய அடிமைன்றான். இவன் பெருந்தொகை வாங்கிட்டாரோ அப்படின்னு. நாம எப்பவுமே மக்களுக்கான அரசியல் பேசுவோம். ஏன்னா நான் பாபா கூட இருந்தவன். இந்த அற்ப சொற்ப இந்த ஒரு விதமான அரசியலுக்கெல்லாம் உள்ளே போய் நம்மளும் ஒரு ஆளாக இல்லை, நம்மளும் நம்ம இது ஆகிடுவோன்றதுக்காக பேசுகிற பேச்சே இல்லை நம்மளுக்கு. எப்போ இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை பேசுவோம். இன்னைக்கு கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமாக இருக்குது. போதை வஸ்து விற்பனை அதிகரிச்சுட்டே போகுது. ஒட்டுமொத்த சிஸ்டமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட சொல்கிறாரு, அப்படியே ஒட்டுமொத்த சிஸ்டம் ஸ்தம்பிச்சு இருக்கு, இது போச்சுன்னா எங்கே போய் வெடிக்குன்னு தெரியலன்றார். இப்போ உங்களுக்கு உதாரணம் இருக்குங்க. இப்போ பொதுப்பணித்துறை இருக்குன்னு சொன்னால் பொதுப்பணித்துறையில் வந்து சிஎம்டியாக இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், இருக்கக்கூடிய பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்தா தான் ஒர்க்கு நடக்கும். ஒர்க்கு நடத்தால் தான் அங்கங்கே கூலி வேலை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ தான் பணம் புழக்கத்தில் வரும். அப்போ தான் மக்களுக்கு வந்து 70% மக்கள் அதை நம்பி தாங்க இருக்கான். ஒரு 30% மக்கள் தான் அந்த அரசு ஊழியர்கள், பணக்காரர்கள். மற்ற 70% வந்து இது போன்ற ரொட்டேஷனால தான் அவனுக்கு மணியை. ஒரு கடை வச்சுருந்தா கடையில் விற்பனையானா தான் அவனுக்கு காசு கிடைக்கும். அப்போ அந்த கடையில் விற்பனை ஆகணும்னு சொன்னால் அங்கங்கே பில்டிங் கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறது, அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருந்தால் தான் நடக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிச்சு இருக்கான். டிபார்ட்மெண்ட் போலீஸே ஸ்தம்பிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? நமக்கு உண்டான பணி என்னன்னு தெரியல. இன்னும் இன்டெலிஜென்ஸ் அப்படியே கை பசிஞ்சிட்டு இருக்கான். பேருக்கு இன்டெலிஜென்ஸ் போட்டு இன்டெலிஜென்ஸ் வந்து உண்டான வேலைகளை எதுவுமே கொடுக்கறது இல்லையா? அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்குறது இல்லையா? உங்களுக்கு தெரியும், அந்த எஸ்எஸ்பின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த எஸ்எஸ்பி கேட்டகரி எப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருப்பாங்க. காலையான சிஎம்ஐ பார்ப்பாங்க. சிஎம்ஐ பார்த்து சொன்னாங்கன்னா சிஎம் அவருக்கு எதிராகவும் சொல்லுவாங்க, அவருக்கு ஆதரவாகவும் யார் யார் நடந்துக்கிட்டாங்க, எப்படி எப்படி நடந்தது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன இருக்குது, கொலைகள் நடந்திருக்கா, போதை வசதி எத்தனை, எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட்டில் சொல்லுவாங்க. பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை சிஎம் பார்ப்பார். இது கலைஞராகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஏன் ஜெயலலிதா கூட அந்த எஸ்எஸ்பியை பார்க்காம போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி கொடுத்த ரிப்போர்ட்டை உடனே ஐஜி கூட்டு டிஸ்கஸ் பண்ணி, ஐஜி டிஐஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உடனே அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும். இதுதான் ஒரு அரசுன்றது. இப்போ வந்து எப்படின்னா எஸ்எஸ்பியை பார்க்கறதே இல்லையா யார் முதல்வர். காலையிலே போயிடுறாரு, தலைமைச் செயலகத்திலே இருக்காரு, கையில் டிஃபன் பாக்ஸ். அது நீங்கள் பண்ணுறது ஊடகங்கள். இன்னும் ஒன்று தான் பண்ணாரு. எந்த முதல்வரும் செய்யாததை டாய்லெட்டை பயன்படுத்தினாருன்னு போடல. இன்னும் நீங்கள் ஏன் இதுக்கு முன்னே முதல்வர்கள் எவனுமே சாப்பிடலையா தலைமைச் செயலகத்தில்? என்னங்க இதெல்லாம் ஒரு தலைமைச் செய்தியாக போட்டு நீங்கள் அவங்க இன்னும் விஜயை வந்து ஒரு மாதிரி ஆக்கி முடிச்சிடுவீங்க போல இருக்க. சரிங்கண்ணா, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டே கருத்தை நேரத்துக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.